பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தகுதியானவர், பாத்திரர். நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், துதிப்பதற்கு தகுதியானவர். இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரியேக தேவன், அதாவது மூன்று தன்மை உள்ளவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று மூன்று தன்மைகளில் இருக்கிற அந்த தேவனே தொழுது கொள்ளப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், அதற்கு தகுதியானவர் அவர்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செயல்படுகிற தேவன். அதனால் அவர் துதிக்கு தகுதியானவர். ரெண்டாவது சொன்னேன், அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் தகுதியானவர். ஏன் தெரியுமா? அவர்தான் சிருஷ்டித்தவர், அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவர், படைத்த ஒரே தெய்வம், படைத்தவர் அவர்தான். இன்றைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி சொல்லுவேன், படைத்த இறைவனுக்கு விக்கிரகம் கிடையாது, படைக்காதவனுக்கு விக்கிரகம் உண்டு. இது ஆதி நாட்கள்ல இருந்தே போயிட்டு இருக்கு. படைத்த இறைவன் எங்கும் தனக்கு விக்கிரகம் கேட்கவில்லை, எங்கும் தன்னை நகைகளால் அலங்கரியுங்கள் என்று சொல்லவில்லை, எங்கும் தன்னை தூக்கி கொண்டு அலையுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. படைத்த இறைவனுக்கு விக்கிரகங்கள் கிடையாது, தனக்கு விக்கிரகம் வைக்க சொல்லவில்லை. படைக்காதவனுக்கு விக்கிரகம் உண்டு. படைக்காதவனை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும், நீங்கள் குளிப்பாட்ட வேண்டும், நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் படைத்தவர் இதை ஒன்றையும் கேட்கவில்லை. அதனால படைத்தவர் தான் தகுதியானவர். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர்தான் தகுதியானவர். நேற்று நம்ம அதை பார்த்தோம். அதே போல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சற்று வித்தியாசமானதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்குவதற்கும் அதனுடைய முத்திரையை உடைப்பதற்கும் உள்ளே இருக்கிறதை பார்ப்பதற்கும் இந்த பூமியில் ஒருவரும் தகுதியானவர்களாக இல்லை, பாத்திரவான்களாக இல்லை. இதை அறிந்த பொழுது யோவான் அப்போஸ்தலன் அழுவார். அந்த யோவான் அப்போஸ்தலன் அழும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்கும், அழாத, என்ன செய்யாத, அழாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் தான் சொல்லுவார், ஒரு மூப்பர் சொல்லுவார், அழாத, ஏன்னா தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமுமானவர் புத்தகத்தை வாங்கவும் முத்திரையை உடைக்கவும் அதில் உள்ளதை பார்க்கவும் அவர் பாத்திரவானாக தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நடக்கும்? அவர் புத்தகத்தை வாங்குவார். சரியா? இப்போ ஒரு வார்த்தை, மூப்பர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த புத்தகத்தை வாங்கின உடனே மூப்பர்கள் என்ன பண்றாங்க? நான் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, நான் முக்கியமான விஷயத்தை படிக்கிறேன், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை படிக்கிறேன். 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். அவங்க சொல்றாங்க, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதனுடைய முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரர், உமக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. ஒருவரும் பூமியில் இருக்கிற, அதாவது கொஞ்சம் மேலே படிச்சீங்கன்னா வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழேயாவது ஒருவரும் அந்த புத்தகத்தை வாங்கவும் கூடாது, முத்திரையை உடைக்கவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அது. சரியா? ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை வாங்குவதற்கும் முத்திரையை உடைப்பதற்கும் உள்ளே இருப்பதை வெளிப்படுத்துவதற்கும் பாத்திரவானாக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன் அவர் தகுதியானவர், ஏன் அவர் பாத்திரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில், எப்படி? ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, நீர் என்ன செய்யப்பட்டீர்? அடிக்கப்பட்டு. சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த 3 ஆணியை அவரால் சிலுவையில் புடுங்க முடியல, அந்த தெய்வமா அவங்களை காப்பாற்ற போகுதுன்னு சொல்றாங்க. அவர் 3 ஆணியை புடுங்காம தன்னை ஜீவபலியா அடிக்கப்படுவதற்கும் மரிப்பதற்கும் ஒப்பு கொடுத்தபடினாலதான் உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்களை முன் அறிவிக்கப்பட்ட
அந்த ரகசியங்களை இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது உலகத்தில் நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்தின ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பின்வரும் காரியங்களை, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், உலகத்துல என்னென்ன நடக்கும் எல்லாவற்றையும் சொன்னவர் கர்த்தரியா. அவர் சொன்னதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் அங்க சாமி ஆடுது இங்க சாமி ஆடுதான்னு சொல்றானே, அந்த சாமிகிட்ட போய் கேட்டு பாரு, உலகம் எப்படி அழியும், உலகத்தினுடைய முடிவு என்ன, என்ன நடக்கும், நியாய தீர்ப்பு எப்படி, கேட்டு பாருங்க. யார்ட்டையாவது போய் சொல்லுங்க பார்ப்போம். யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் சின்ன வயசுல நிறைய பேர் சாமி ஆடுறத பார்த்துருக்கேன். எனக்கு அதை கொடு, எனக்கு அதை செய்யலை, எனக்கு இதை செய்யலை, அப்படிதான் சாமி ஆடி இருக்கு. எங்கேயாவது உலகத்தின் முடிவில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உலகம் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? திட்டமும் தீர்மானமும் தெளிவுமாக சொன்னது நம்முடைய ஆண்டவர். சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற புத்தகம் பைபிள்ல சொல்லப்பட்டது மாத்திரமே இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ள அந்த புத்தகம் மறைக்கப்பட்டிருந்துச்சு, முத்தரிக்கப்பட்டிருந்துச்சு. அதை உடைச்சி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா ஆண்டவர். அப்படி கொண்டு வருவதற்கு அவர் தகுதி உள்ளவர். ஏன்னா அவர் அதற்காகத்தான் அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதனால தான் இந்த காரியத்தை அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு நிறைய காரணம் உண்டு, அதுல இதுவும் ஒண்ணு. அந்த வார்த்தையை பாருங்க, நீர் முத்திரையை உடைப்பதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில். அது மட்டுமல்ல, நீர் அடிக்கப்பட்டு, ரொம்ப முக்கியம், அவர் அடிக்கப்பட்டு என்ன பண்ணாராம், அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. ஐயா, மொத்த உலகத்தையும் ஜாதி பாகுபாடு இல்லாம, இன பாகுபாடு இல்லாம, உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பாகுபாடு இல்லாம எல்லா மனுஷனையும் அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டு அந்த மனுஷனை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியனாக கொண்டு கர்த்தர் நிறுத்தினார். சரியா? இன்னைக்கு எந்த மனுஷனும் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும், எந்த சர்ச்சுக்குள்ளையும் எந்த மனுஷனும் போக முடியும், எந்த சர்ச்சிலையும் எந்த ஜாதியும் பாஸ்டர் ஆக முடியும், பிஷப் ஆக முடியும், யார் வேணாலும் ஆக முடியும். அழைப்பு இருந்தால், கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு என்று அழைத்திருந்தால் ஊழியம் செய்ய உன்னால முடியும். அதுக்கு ஜாதி தடை கிடையாது, பணம் தடை கிடையாது, சரிங்களா? இனம் தடை கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷனையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அவங்கள மீட்டிருக்கிறார். எந்த மனுஷனும் கடவுள் முன்னால போய் நிற்க முடியும். ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? எந்த ஜாதியா இருந்தாலும் அவன் கடவுள் முன்னால நிற்க முடியும். அப்படி நிற்க வைத்தவர் ஆண்டவராக இயேசு. அதுக்கு தான் அவர் சிலுவையில 3 ஆணியை புடுங்காம ரத்தம் சிந்தினாரு. சிலவர் கேட்கிறார், அவருக்கு 3 ஆணியை புடுங்க முடியல. அவர் 3 ஆணியை புடுங்காம ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தந்தது எதுக்கு தெரியுமா? இந்த சகல ஜனங்களும் கடவுளுக்கு முன்னால வந்து நிக்கணும். நீ ஏழை, நீ அந்த வரிசையில வா, நீ பணக்காரன் இந்த வரிசையில வா, நீ கடவுளை பக்கத்துல இருந்து பார்க்கணும், நீ கடவுளை தூரத்துல இருந்து பார்க்கணும், உனக்கு டிக்கெட் கொடுக்கல இயேசு. சரியா? எல்லா மனுஷனையும் கடவுள் படைத்த தெய்வத்துக்கு முன்பாக சமம் என்று சொன்னவர் இயேசு. அப்படி சொல்லி மனிதனை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கு, மனிதனை கடவுள் முன்பதாக நிறுத்துவதற்கு தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அதனால தான் அவர் தகுதியானவர். அவர் தகுதியானவர். அவர்தான் தகுதி உள்ள தெய்வம். அவர் பாத்திரர். இந்த உலகம் அறிய முடியாதிருந்த பல காரியங்களை அறியும்படி செய்குவதற்கு, அந்த புத்தகத்தை உடைப்பதற்கு அவர் தகுதி உள்ளவர். மறுபடியும் சொல்றேன், இயேசு தகுதியானவர். ஏன் தெரியுமா? என்னை மீட்டு கொண்டார். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரேன், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரேன், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் அன்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பேசுறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.